ஹாய் ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூகே ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கீங்களா? ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் என்ன மாதிரி கோர்சஸ் அவங்க சூஸ் பண்ணாங்க, என்ன யூனிவர்சிட்டிஸ் ப்ரிஃபர் பண்ணாங்க, ப்ளஸ் அவங்களோட யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் விசா ப்ராசஸ்லாம் எப்படி இருந்தது, நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா யூகேயில் வந்து 6 lakh இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ட்ரி ஆகுறாங்க அவங்களோட கோர்ஸ் ஸ்டடி பண்ணுறதுக்காக. அதில் நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்தியன் ஸ்டூடெண்டோட கம்யூனிட்டி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஏன் யூகே ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து வேர்ல்ட் ரினவ்டாகவும் இருக்குது அண்ட் கோர்சஸ்மே வந்து ஓவரால் வேர்ல்ட் ரெக்கக்னைஸ்டாக இருக்குது. ப்ளஸ் அங்கே வந்து கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி அதிகமாக இருக்கிறதால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் யூகே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக இங்கே இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா யூகேல வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் ஏஜென்சின்ட்டு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ அந்த டீம் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி அந்த யூனிவர்சிட்டிஸோட கோர்ஸ் சிலபஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்லி வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ மேபி எனி ஆஃப் த பாயிண்ட்ஸ் எனி சிலபஸ் வந்து அவுடேட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா they will renew the syllabus. ஸோ இந்த QAA டீம் இருக்கிறதால யூகேவோட சிலபஸ் வந்து எப்போவுமே அவுடேட் ஆனதே இல்லை. ஸோ இட்ஸ் அ மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் டு சூஸ் யூகே ஆஸ் அ டெஸ்டினேஷன். யூகேல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூனிவர்சிட்டிஸ் வந்து டாப் ரேங்க் யூனிவர்சிட்டிஸாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து டாப் டயர் 1 யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து ரசல் குரூப் யூனிவர்சிட்டிஸ்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரசல் குரூப் யூனிவர்சிட்டி வந்து டோட்டலாக 24 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஹேண்டில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன மாதிரி யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தம்பிரியா, யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தம்ப்டன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ரசல் குரூப்பையும் தாண்டி ப்ளஸ் ஹை ரேங்க் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதுவுமே வந்து எங்கள் டாப் செல்லிங்காக தான் இருக்குது. பிகாஸ் ஈச் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஸ்பெசிஃபைட் கோர்ஸுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஹைலி ப்ரொவைட் பண்ணுறதால ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டாக சூஸ் பண்ணுறாங்க. லைக் நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தம்பிரியா விச் இஸ் நார்த்தம்பிரியா யூனிவர்சிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் பேஸ்டு கோர்சஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பேஸ்டு கோர்சஸ்க்கு எல்லாமே ஸ்கோப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் இந்த யூனிவர்சிட்டியில் வந்து அட்வான்ஸ்டு ப்ராக்டிஸ் விச் இஸ் 2 years கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க விச் இஸ் அஃபோர்டபுள் ஃபீ. ஸோ நாமினலாகவே வந்து இந்த யூனிவர்சிட்டியில் 30% ஆஃப் ஸ்காலர்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 2 years கோர்ஸ் வந்து அஃபோர்டபுள் ஃபீஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஹேண்டில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் மேக்ஸிமம் வந்து நார்த்தம்பிரியா சூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சிஃபில் ஹேலம் யூனிவர்சிட்டி, தட் யூனிவர்சிட்டி ஆஃப் செஸ்டர், இதெல்லாமே வந்து ஸ்காலர்ஷிப் மோர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைலாக. ஸோ ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா they can even provide 2 to 3 lakh of scholarship from the university. as a counselor வந்து நான் ஹேண்டில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன மாதிரி கோர்சஸ் எடுத்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எடுப்பாங்க. லைக் சிஎஸ்சி இல்லைன்னா இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ வந்து இப்போ எமர்ஜிங்காக இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ப்ளஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்து இப்போ பூமிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் மேபி இன்ஜினியரிங் சிஎஸ்ல படிச்சிருக்கீங்க இல்லை சம்திங் எம்பிஏ ஹெச்ஆர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான நெக்ஸ்ட்டு உங்களோட கேரியர் பாத்துக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் கேரியர் ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் மெடிக்கல் பேஸ்டு கோர்சஸ் படிச்சிருக்கேன், எனக்கு என்ன மாதிரி பிஜி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா ஹெல்த் பேஸ்டு கோர்ஸ் எடுக்கலாம் விச் இஸ் பப்ளிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் மாதிரி எடுக்கலாம். அப்படி இல்லைனா சைக்காலஜி கோர்சஸ் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். யூகேல மேக்ஸிமம் வந்து கன்வர்ஷன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட யூஜி டிகிரி வந்து ரெலவெண்ட்டாக இல்லை, பட் எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் டேக் கன்வர்ஷன் கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்து நார்மலாக ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஃபீல்டில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் டேக் ஈவன் சைக்காலஜி லைக் ஃபாரன்சிக் சைக்காலஜியோ இல்லை நார்மலாக கிளினிக்கல் சைக்காலஜியோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் யூ ஹேவ் டு சூஸ் வித் கன்வர்ஷன். ஸோ எந்த யூனிவர்சிட்டி வந்து கன்வர்ஷனோட கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பேசிக் நாலேஜ் இல்லை அப்படின்னாலுமே தே வில் கைட் யூ ஃப்ரம் த பேசிக் ஆஃப் த கோர்ஸ். ஸோ இது வந்து ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. இது மெடிக்கல் கோர்ஸுக்கு மட்டுமே இல்லை, ஸோ இட் இஸ் அவைலபிள் ஃபார் அதர் கோர்சஸ் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிபிஏ பண்ணியிருக்கீங்க பட் யூ வாண்ட் டு என்டர் இன் டு த டெக்னாலஜிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ சூஸ் ஏஐ கோர்ஸ் வித் கன்வர்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு யூகேல இருக்கிறதால உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் டு எக்ஸ்ப்ளோர் இன் யுவர் கேரியர் பாத். இப்போ நம்ம அப்ளிகேஷன் இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா யூகேல என்ன மாதிரி இன்டேக்ஸ் இருக்குன்னா யூ ஹேவ் 3 intakes per year. ஜனவரி, மே அண்ட் செப்டம்பர் 3 இன்டேக்ஸுமே வந்து மேஜராக இருக்கும். ஸோ செப்டம்பரில் வந்து உங்களுக்கு டு த ஓவராலாக எல்லா யூனிவர்சிட்டிஸுமே அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜனவரி அண்ட் மேல வந்து லிமிடெட் யூனிவர்சிட்டி மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பனிங்கில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மே இன்டேக் நியர்பையாக இருக்கும் இல்லையா, ஸோ ஆஸ் அ கவுன்சிலராக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா மே இன்டேக் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மே இன்டேக் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ இல்லை நான் செப்டம்பருக்கு போகிற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னாலுமே ட்ரை டு இனிஷியேட் அப்ளிகேஷன் பை எண்ட் ஆஃப் ஃபெப் இல்லை 1st of Marchக்குள்ள நீங்கள் இனிஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பெட்டர் டைம் ஃப்ரேமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அட் லாஸ்ட் வந்து நம்ம ஹேசல் ஃப்ரீயாக போகிறதுக்கு வந்து ஏர்லியராக ப்ரிஃபர்
ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியஸ்ட் வேவாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ண பசங்களோட ப்ரொஃபைல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இன்டெக்ஸ் எல்லாம் எப்படி போனது அப்படின்னா, ஐ ஹவ் ஹேண்டில் ஃபார் ஆல் 3 இன்டெக்ஸும் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நான் அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செப்டம்பருக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட போகிறீங்க அப்படின்னா, இட் இஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜான்வரி இட் செல்ஃப். பிகாஸ் ஃப்ரம் அப்ளிகேஷன் பண்ணுறோம் யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னாலே மினிமம் 24 ஹார்ஸ்லேருந்து 10 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் டைமிங் எடுத்துப்பாங்க பேஸ்ட் ஆன் த யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே உங்களுக்கு 10 டேஸ் உங்களுக்கு டேக் ஓவர் டைம் ஆகுது அப்படின்னா, ஆஃப்டர் ரிசீவிங் யுவர் ஆஃபர் யூ ஹேவ் டு கோ ஃபார் இனிஷியல் டெபாசிட். இனிஷியல் டெபாசிட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 14 ஒர்க்கிங் டேஸ் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைக் யூனிவர்சிட்டி ஆஃப் செல்ஃபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்லேயே வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிடுவாங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, we don't have any specific deadline but if you pay earlierனா you can assure your seat ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெட்லைன் இல்லாட்டியுமே we have to proceed earlier to have our seat secured. ஸோ இதில் வந்து உங்களுக்கு லோன் ப்ராசஸ் போகிறீங்க, என்கிட்ட ஓன் ஃபண்ட் இல்லை, நான் லோன் போகணும் அப்படின்னா ஷோர்லி இட் டேக்ஸ் 20 to 25 ஒர்க்கிங் டேஸ். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ப்ளஸ் லோன் சாங்ஷன் ஆகிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கோ யூனிவர்சிட்டிக்கோ டிஸ்பர்ஸ் ஆகணும் அப்படின்னா ஷோர்லி 20 டேஸ் இது எடுத்துக்கும். ஸோ அங்கேயே உங்களுக்கு 1 மந்த் கிட்ட நம்ம லேக் ஆகிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக விசா ப்ராசஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக டிலே ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா டு த மேக்ஸிமம் 6 months பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா தான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ யூகே யூனிவர்சிட்டிஸோட டியூஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், லிவிங் காஸ்ட்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு மினிமம் 12 lakhலேருந்து 38 to 40 lakhs வரைக்குமே உங்களுக்கு வேரியேஷன் வரும். பிகாஸ் பேஸ்ட் ஆன் யூனிவர்சிட்டி ரேங்கிங் அந்த கோர்ஸ் ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேரியேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி ப்ரொவைட்ஸ் பிளேஸ்மெண்ட் இயர் ஆப்ஷன் ஆல்சோ. அது வந்து உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாகவும் இருக்கும் உங்களோட கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ப்ளஸ் லிவிங் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லியே உங்களுக்கு டு த மேக்ஸிமம் வந்து 10 to 15 lakh எக்ஸிட் ஆகாது. பிகாஸ் அஃபோர்டபுள் லிவிங் காஸ்ட் எதர் யூ ப்ரிஃபர் லண்டன் ஆர் அவுட் சைட் லண்டன் நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணாலுமே அஃபோர்டபுள் லிவிங் காஸ்ட்டாக இருக்கிறதால உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ வித்தின் 15 lakh யூ கேன் கம்ப்ளீட் யுவர் ஆனுவல் பட்ஜெட் ஃபார் த லிவிங் காஸ்ட். லிவிங் காஸ்ட்டில் வந்து உங்களோட ரூம் ரெண்ட் பே பண்ணுறீங்க இல்லையா, அது யோர் இபி பில், வாட்டர் டேக்ஸ் ப்ளஸ் உங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் உங்களோட ஃபுட் எவ்ரிதிங் வில் பி இன்க்ளூடட் இன் தட் எக்ஸ்பென்ஸ் இட் செல்ஃப். ஸோ ஓவரால் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் மற்ற கண்ட்ரீஸும் யூகேவையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா IELTS மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேவர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் யோர் ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி அதுலேயுமே வேவ் ஆஃப் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூகே யூனிவர்சிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டு த லாஸ்ட்டாக வந்து விசா ப்ராசஸ். இப்போ விசா ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம யூனிவர்சிட்டியிலேருந்து கேஷ் லெட்டர்னு ஒரு லெட்டர் ரிசீவ் பண்ணும், விச் இஸ் கன்ஃபர்மேஷன் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ். இந்த லெட்டர் எப்படி ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னா, யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இனிஷியல் டெபாசிட் பே பண்ண சொல்லி ஆஃபர் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் we have to show our proof of funds அதெல்லாமே ஷோ பண்ணதுக்கப்புறம் we can get this cash letter from the university. ஸோ இந்த லெட்டர் தான் வந்து பேஸ் டு அப்ளை ஃபார் அ விசா அப்ளிகேஷன். ஸோ விசாவில் என்ன பே பண்ணுவோம்னா, நம்ம நேஷனல் ஹெல்த் சர்ச்சர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ we will be paying NHS ஃபீஸா ப்ளஸ் உங்களோட ஸ்டாண்டர்டு விசா ஃபீஸு ப்ளஸ் VFS அப்பாயின்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான நாமினல் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் பே பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே பே பண்ணிட்டு ஹேவ் டு வெயிட் ஃப்ரம் 5 working days to 20 working days based on the service job opting. நீங்கள் ஸ்டாண்டர்டில் சூஸ் பண்ணுறீங்கன்னா இட் மே டேக் அரவுண்ட் 15 to 20 working days எடுத்துக்கலாம். ப்ரையாரிட்டி இன் த சென்ஸ் இட் மே டேக் அரவுண்ட் 5 to 10 working days. இன் கேஸ் ஆஃப் சூப்பர் ப்ரையாரிட்டின்னா வித்தின் 2 working daysல உங்களுக்கு விசா வந்துடும். ஈவன் ஐ ஹவ் ஃபேஸ்ட் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல்ஸ் ஹூ அப்ளைட் ஃபார் ஸ்டாண்டர்ட் விசா அண்ட் காட் தேர் விசா வித்தின் 2 to 3 working days. ஸோ இது எப்படி பாசிபிள்? ஸ்டாண்டர்ட்னாலே 50 to 20 நான் சொல்லியிருந்தேன், பட் 2 working daysல எப்படி பாசிபிள் அப்படின்னா ஏர்லியர் அப்ளிகேஷன். நான் சொன்னேன் இல்லையா ஏர்லியராக ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம டு த மேக்ஸிமம் ஏர்லியராக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா we can get a visa earlier. ஸோ இப்போ விசா அப்பாயின்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆஃப்டர் சப்மிட்டிங் அப்ளிகேஷன் வில் பி டேக்கிங் ஒரு அப்பாயின்மெண்ட். ஸோ அப்பாயின்மெண்ட்டில் VFS சென்டர் வந்து நீங்கள் விசிட் பண்ணணும். நீங்கள் அங்கே விசிட் பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ், எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட் எல்லாமே கேரி பண்ணிட்டு போவீங்க. யூ ஹேவ் டு சப்மிட் தோஸ் டாக்குமெண்ட்ஸ் தேர் அண்ட் அடிஷ்னலி யூ ஹேவ் டு சப்மிட் யோர் பயோமெட்ரிக்ஸ் தேர். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, யூகே வந்து போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ ப்ரிஃபரிங் பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் இது ரெண்டுமே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 years போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் யூகேக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, ஸோ எனக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், அப்ளிகேஷன் விசா ப்ராசஸ் பற்றின ஐடியாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கான்டாக்ட் us at Viable to Study Abroad. We are here to support you. Thank you.